ஹாய் குடே. எங்கங்க போயிட்டு இருக்கீங்க? யாருங்க குழந்தை? நான் பார்த்ததே இல்லையே. அக்கா குழந்தைங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஓ அப்படியா? ஏங்க குழந்தைய வெட்டவேல நடக்க வைக்கிறீங்க? நான் வேணா ஜீப் அனுப்பட்டுமா? இல்ல தேங்க்ஸ். பக்கத்துல பஜாருக்கு தான் போறேன். நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். பாய். பஜாருக்கு போறியா? என்கிட்ட சிக்காம பஜாருக்கு போற? இப்போ பாரு. ஏய் மரோட்ட எங்க இருக்க? என் ஆள் பஜாருக்கு வருது. அது கூட ஒரு குழந்தை இருக்கு. அதை தூக்கிறேன். யோ ஐயா அல முடியாதுப்பா. பொண்ணுத்த கூட நைனா மாதிரி பேசி ஒரே காபர் ஆகி போச்சு. டேய் டேய் நீ ஏன் ஒரு என்கவுண்டர் கேஸ் மறந்துட்டியா? நான் உன்னை போட்டு குத்துருவேன். டல் ப்ராப்ளம் என்னமா பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கவனிச்சுக்கிறேன். சொல்றதை மட்டும் செய். வேடா போன என்னடா பாத்தீங்க? வாயா போயா படே. அங்க போய் பொம்மை வாங்கிக்கலாம். நீ அவன போ சொல்லு. டேய் குழந்தை தூக்கிருங்கடா. கௌதம் சார்ட்ட கொடுக்கணும். இங்க ஒரு சின்ன குழந்தை நின்னுட்டு இருந்தது பாத்தீங்களா? ஏகப்பட்ட பேர் வந்து போற இடத்துல குழந்தைய காணன்ட்டு வியாபாரத்தை கட்டு போக மாட்ட பக்கம் அந்த பக்கம் போய் தேடுமா. சார் சார் எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்தது சார். எங்கனே தெரியல சார். காணோம். இங்க தான் சார் இருந்தா. என்னமா சொல்ற? எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்து இங்க தான் இருந்தா. எங்கயுமே காணோம். அவங்க மட்டும் இப்ப வந்தா மார்க்கெட்டியே கூடையில அள்ளிட்டு இருப்பான்டா. ஏய் நிறுத்து பூர்ணிமா நிறுத்து வர. கிளம்போங்க. என்னாச்சு? என் அக்கா குழந்தையோட வந்தேங்க. எங்கனே தெரியல. திடீர்னு காணாம போயிட்டா. ஐயோ சரி பயப்படாதீங்க. இங்கதான் எங்கடா இருக்கும் பாக்கலாம். இப்ப காணோம். சரி நான் பாக்குறேன். நீங்க பதறாதீங்க. ஒரே நிமிஷம். எங்கடா இருக்கும்? சி உங்க கடை இருக்குல்ல, அங்க ஒருத்தர் வெத்தல மைப்போடு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. என்னடா ஊரே தேடிட்டு இருக்கு. நடுவில் வந்து கேட்கறான் பாரு கேள்வி மொக்கா மாதிரி. உங்க கூட நானும் வந்தேன். ஏமா ஏதா குட்டி குழந்தை தனியா அழுதுட்டு போயினதை பாத்தீங்க? இல்லப்பா. குட்டி குழந்தை பாத்தீங்களாமா? அட இல்ல சொல்றேன். தேடி பார்க்கலாம். இது வேற சுத்து வேலை எங்க நடத்திட்டானா? ஏய் என்ன மச்சான் பாரு. ஏய் பாரு. பாருங்களா? டேய் மாப்ள நீங்க சும்மா விடாத. குழந்தைய வந்தா கையில பூச்சின்னு வச்சுக்கணும். மொபைல்ல பேசிக்கிட்டே இப்ப காணுமா? குழந்தைய மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுற. டேய் குழந்தை எங்க தான் திருட்டு போய் எங்க தான் வச்சிருக்கான் பாரு. இந்த பேச்சு பேசுறானே அவனை தூக்கி போடு. அங்கேயே நில்லுங்க சார். அவனை சாதுங்க சார். சீக்கிரம் போடா. உட்காரா. மாப்ள அன்னைக்கு போன் அடிக்கண்டா. இந்த அடி இன்னைக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஏசிமா வேலையை காமிச்சானே. என்ன சொல்ற? ஒரு சின்ன பொண்ணை தூக்கிக்க சொல்லிட்டு அதை இந்த ஏட்டு போட்டு விட்டானே. அட முட்டா பையல. நானே அவன் கண்ணல சிக்க விடாத பொம்பளத்துல ஒளிஞ்சிருக்கறான். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு போறீங்க? பரவட்டானே தான போ சொன்னாரு. ச்சே இவன் வர நடவல பூசை இம்சை பண்றான். அந்த குழந்தைய பாட்டி நகருக்குள்ள ஒளிச்சு வச்சானே. இந்த ஏட்டு மாவ சொல்லி வச்ச மாதிரி கடைக்குள்ள வந்தானே. நம்ம பாட்டிய விட்டாம பாருங்க ஒண்ணு எகிரி அடி வேற கலக்கிடுச்சுனே. என்னடா சொல்ற? அப்ப நம்ம பாண்டி போண்டினே. அவனை ஒண்ணு பண்ண முடியாதுனே. முதல்ல நீ அங்க இருந்து கிளம்புடா. சரிண்ணே போடா மாப்ள. நீ வேற போமா. கிளம்பு. அக்யூஸ்லாம் பிடிச்சாச்சு. கிளம்பு. குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கணும். கண் மணி போல. நிறுத்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய். ஒரு நிமிஷம் உனக்கு. கிளம்பலாம். பாய். வணக்கம். நேற்று நைட்டு அப்பா திடீர்னு கனவுல வந்தாரா? இவன் கனவுல நயன்தாரா சமந்தாலாம் வரமாட்டாங்களே. அப்பன் செத்தப்ப கூட அழுகலை. இப்போ நம்ம புதுசாக கனவுல வரான்னு பில்டப்பை கொடுக்குறேன் பரதேசி. இந்த வாரம் பெருசா வணக்கம். எதுக்கு வயசான காலத்தில் இப்படி உச்சி வெயில எங்களை நிற்க வச்சு கொள்றாங்க? டிபார்ட்மெண்ட்டை நினச்சா கடுப்பாக இருக்கு. வயசாயிட்டா பிஎம் காரில் உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி அனுப்புவாங்கடா. டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்டா.
அப்படியே போலீஸ்னு வெறப்பா இருந்தா இப்படி தான் நடு ரோட்டில் வெயிலில் போட்டு காய விடுவாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ முதல்ல பொத்திக்கிட்டு நில்லு. டேய் மாப்பிள்ள வர்றாங்கடா. விஐபியா விஐபி வேலையில்லா பரதேசிய. இவங்கெல்லாம் வெட்டியா என்கிட்ட போயிட்டே இருப்பாங்கடா. மாப்பிள்ள இந்த வண்டியும் போயிட்டோம், நம்ம அப்புறமா போவோம். ஒரு விஷயம் இருக்கு சொல்கிறேன். வணக்கம். ஒரு டீ சாப்பிடலாமா? மாப்பிள்ள ரோடே காலியாக கிடக்கு. 2-3 டூ வீலர் காரியம் சிக்குவாங்க. அவங்ககிட்ட வெயிட்டாக ஒரு கலெக்ஷனை போட்டு போவோம். லஞ்சமா? ஆனம் கிட்டவன. என்னடா லஞ்சம் வாங்குறது அவ்வளோ கேவலமாக சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. வேலையை பாரு போ. உங்களை சாப்பாடு தானே கேட்டேன், அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? நல்லா பசங்கடா நீங்கள். அடாம்ப்ளா ஏய் ஆட்டையை போட்டியா? சாப்பிடு சாப்பிடு. அண்ணா ஒரு சாப்பாடுண்ணே. அண்ணா காய் எடுத்து போண்ணா. மீன் எடுத்து வைங்க கீழே இருக்கு. சார் இந்த லஞ்ச் சாப்பிட சார். யாராம்ப்ளா? ஏசி கூப்பிட்றாரா? டேய் கொடுத்து வச்சோண்டா நீ. இதுனா சாப்பாடு அங்கே போ, வகை வகையாக கிடைக்கும். ஆமாடா போ போ போ. போய் என்ன பண்ணுறது மட்டும் பாரு. அண்ணா சார் நான் மனுஷண்ணா. போடி மவனே போ. அங்கே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு நான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்க? ஏசி மீட்டிங்கில் இருக்காருப்பா. தண்ணி இருக்கா? தண்ணிலாம் இங்கே கிடையாது. ஓ அப்படி வருமா நில்லு. சார் விட்டு போயிட்டாங்க. வெறும் இவர் கேள்வி கேட்குறாரு. போயா போயா ஸ்டேஷனுக்கு. நின்று எனக்கே கால் வலிக்குது. வந்துட்டான் கேள்வி கேட்கறதுக்கு. சார் யோ எங்கேயா போய் தொலைஞ்சா? ரைட்டர் மலையில ஆள் விட்டு தேடிட்டு இருப்பாங்களா? ரைட் ஒரு கைதி நிற்கிறான், அவனை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போ. சார் வண்டி அவனுக்குலாம் தனியாக வண்டியில் வைக்க முடியாதியா. ரைட் சொல்லி ஆட்டோவில் கூட்டு போ, புரிஞ்சுதா? போ. பொதுவாக போலீஸ் தான் எல்லா தொழிலையும் உரிப்பாங்க. இங்கே இவர் தொழிலை ஒருத்தன் உச்சி வச்சிருக்கான். சும்மா இருக்க மாட்டேன். உலாத்தையும் போடுங்க, பாத்திரம் எடுத்துட்டு வரேன். அட என்ன சார், நைட்ல அடிக்க வேண்டிய வேலையை பகல்ல வெயில்ல அடிக்க விட்டுருக்கீங்க. பகல்ல செய்யற வேலையா இது? பனிஷ்மெண்ட் உங்களுக்கா எனக்கா? சரி ஒரு நர்ஸ் கூட நல்லா இல்லையடா மச்சான். நர்ஸு உள்ளே இருக்காங்கடா. ஏய் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எங்கடா கூட்டு வந்திருக்க? அப்படி சொன்னதால தான் நீ வந்த. இல்லை நீ வந்திருப்பியா? இது ஆக்ஷன் கேஸ்ரா, போட்டு வாங்கிட்டு வரணும். நானே எத்தனை தடவை வரது, நீ அப்புறம் எப்படி கற்று போயிடலாம் போ. என்னையா ஆக்சிடென்ட் கேஸ்? ஆமாம் சார், புதுசாக பைக்கை வாங்கி எங்கேயோ வந்து செவுத்துல மோதி மண்டையை பழுத்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நிறைய இது கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பங்காரன் வயிற்றையும் வாயம் கட்டி பைக் வாங்கி கொடுத்தா தெனா வீட்டில் மோதி வந்து போனமாக கிடக்கு. பசங்க இவனுங்க சார், பார்த்தாலே வயிற்றுச்சலா இருக்கு. என்ன மாப்பிள்ள, எத்தனை மாதம்? ஐயோ ஹாஸ்பிட்டலில் ஸ்டேஷனே தெரியலையே. ராத்திரிலாம் நல்லா தண்ணியா? ஒன்று அப்பா குடிக்க தண்ணி குடுறா. மாதத்துக்கு 3 வேலை இதே பொழப்பா போச்சு. அப்போல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு வேறு இவருக்கு. ஏன் சார் பிரகண்டா இருக்காரு ஹாஸ்பிட்டல். போடா போ, போலீஸ் ஆனால் தெரியும் ஏன் வாங்கி எடுக்கிறாங்க. சீக்கிரம் வான்னு சொன்னா கேக்குறியா? பாரு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாதி படம் போயிருக்கும். சரி சரி பாப்கார்ன் காஃபிலாம் வாங்கிட்டு வா. நான் மாப்பிள்ள முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேன். அப்போ ட்ரீட்டு தான். அம்மாவுக்கு எதனா முதல்ல வாங்கி தரணும்டா. என்னடா அம்மா
சார். ஏசி சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறாங்களாம், கொண்டு போய் விட்டு வந்துரு. அப்படியே இந்த ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது வாங்கி கொடுயா. காசு கேட்டால் ஏசி பேர சொல்லு, கேட்க மாட்டானுங்க. என்ன சார், முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டல, அது தெரிஞ்ச லிஸ்ட்டு சொல்லிட்டு போகிறாப்புல. ஓ அண்ணா எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ பழம். 1/2 கிலோவா? சார் தேங்க்ஸ். பழத்துக்கு காசு சார். இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். 340 ரூபா சார். இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் எப்போ அடுத்தவன் பேரை சொல்லிட்டு ஓசியிலே துணுங்க. சார் பி பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணுங்க. ஓகே. யார் விட்டுங்க? யோ என்ன எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல். சரி, கிரைம் இன்ஸ்பெக்டரோட பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டு போகணும். ஏறு. ஹாஸ்பிட்டல் யோ ஏரியாண்ணா. ஏண்டா ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்கு தெரியாதா? சரி வா, சாப்பிட்டு தூங்கு. வேலையாம்மா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லைம்மா. நான் விட கேவலமாக நடத்துகிறானுங்க. அஞ்சம் வாங்கலைன்னா இன்னும் மோசம். வயசாக 4 கூட பார்க்காம அசிங்கமாக திட்டுறானுங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கணுமா? கவனம் ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு ஒட்ட வழியில் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கிட்டக்க நிற்க வைக்கிறானுங்க. குடிக்க தண்ணி கூட கிடையாது, அப்படியே நிற்க வச்சுட்டே இருக்கானுங்க. திருட்டு கம்யூனிட்டிகளுக்கு நாங்கள் போய் சோறு வர வேணும்னு தரணுமா? வந்து போகிறோம் ஒருத்தருக்கு சல்யூட் வேற இல்லை. பொழப்பம்மா அது. 4 வருஷமா வேலையே இல்லாமல் இருந்த உனக்கு உங்க அப்பா இறந்து போய் கிடைச்ச வேலைடா இது. 24 வருஷமா லஞ்சம் வாங்காத உன் அப்பா எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானப்பட்டிருப்பாரு. எத்தனை நாள் விடிய விடிய தூங்காம அழுதுருப்பாரு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. என்னைக்காவது அவர் இந்த காக்கி சட்டையை வெறுத்து பேசி நீ பார்த்திருக்கியா? அப்பா மூலமா கிடைச்ச இந்த வேலைய அசிங்கமா பேசாதப்பா. சரி வா, சாப்பிட்டு தூங்கு. காலையில எல்லாம் சரியா போ. வா. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எப்படா கொஞ்சம் கூட குச்சமே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க மானம் கட்டவீங்களா? விழுந்து விழுந்து சிரிக்கிறது. டேய் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களாடா? நீட் ஒன் போட சொல்லிட்டு போறாரா? உட்காருங்க. குட் மார்னிங் டு யூ ஆல். பார்க்குறாரா? என்ன வணங்காமடி ரொம்ப குஷியாக இருக்கீங்க? நைனா ஊருக்கு போயிட்டார்ல சார். நைனா ஊருக்கு போனால் அவ்வளவு குஷியா? ஆமாம் சார், 2 நாளைக்கு நயன் திட்ட மாட்டார்ல. ஏன்பா அப்பா மேலே அவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? நின்னா திட்டுவார், நடந்தா திட்டுவார், பாடின்னு போட்டு உயிரை வாங்குவார். அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்களை கேவலப்படுத்துறதுல பெருசுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. முக்கியமான இடத்துல அல்பத்தனமாக நடந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க சார். என்ன மக்களை நான் சொல்கிறது? பார்த்தீங்களா சார் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை? கலைடா எமோஷன்ரா சார். என்கிட்ட நல்லா திட்டுன்னு வாங்கிட்டு வீட்டில் ரில்ஸ் வாங்கி நாங்கள் தானே எங்கிட்ட வந்து நல்லா காட்டுன்னு காட்டுவார் சார். வலிக்குது சார். சார் அம்மா கிட்ட கோவம் மட்டும் தான் சார் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது சார். ஆனால் அப்பா கிட்ட இது 2 மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாஸ்தா காமிக்கிறாங்களாம். அதனால போட்டு மொத்தம் மொத்துறது இருந்தா பாசங்க சார் வரும். வெறுப்பா தான் சார். வழக்கம் போல எல்லாருமே அப்பாவை பற்றி குறை சொல்றீங்க. உங்க அப்பா நேர்மையாக சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவன் பொழப்ப கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் கவலை இல்லாமல் இருக்கீங்க. சௌகரியமாக காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. காலேஜுக்கு வந்து பிராண்டட் கிளாஸஸ், பிராண்டட் பேக் பேக்ஸ், பிராண்டட் ஷூஸ். டிட் யூ earn this money? நோ. உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இருக்கிறதுனால வக்கணையா அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. வாட் எ ஷேம். இங்கே அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ எம் சாரி, ரியலி சாரி. அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு.
உயிரை கடைசி வரைக்கும் நான் புரிஞ்சிக்கவே இல்லைம்மா. செத்தப்பா கூட கவலைப்படல, சந்தோஷமா கொள்ளி வச்சு. அவனோ கஷ்டப்படுறான், அவனோ திட்டுறான், அவனுக்குலாம் கஷ்டம். இதால பத்தி யோசிச்சு பார்த்தது. இதெல்லாம் அடிக்கிறான் எனக்கு வலிக்கிட்டு தான் பார்த்தேன். அவருக்கு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லைம்மா. பரவாயில்லடா, விடுறா. நம்ம அப்பா தானே, அவர் ஒன்று கோச்சுக்க மாட்டார். இந்த ஒரு மாசத்துல இந்த வேலை பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா, இப்பதானே வரும் இது. அவரை கொண்டு பழிவானு கூட தோணலம்மா. யாருன்னு கூட தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கல. நான் ஒண்ணுமா விட மாட்டேம்மா.